வியாழக்கிழமைனாலே மேக்ஸிமம் வீட்டு வேலைகள் கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்கும். மாப் போடுறது, பூஜை வேலைகள வந்து ஆயத்தமா வச்சுக்கிறது அந்த மாதிரி. அதுவும் ஆடி வெள்ளினா சொல்லவே வேணாம். ஸோ மறுநாள் ஆடி வெள்ளி, அதனால மொத நாள் வியாழக்கிழமை காலையிலேயே அதுக்கான வந்து வேலைகள வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் எழுந்ததும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, ஃபர்ஸ்ட்டு வேலையா ஹேர் பேக் போட்டு வந்து குளிச்சுட்டு, பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அது காஞ்சா தான் நம்ம விளக்கேத்த முடியுங்கிறதுக்காக. ஸோ பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் டிஃபன் வேலையவே பார்த்தேன். டிஃபன் வேலை முடிச்சதுக்கப்புறம் பூஜா ரூம கிளீன் பண்ணி மாக்கோலம் போடுறது, மா இல தோரணம் கட்டுறது, இந்த மாரி வேலைகள்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஆடி வெள்ளிக்கு மொத நாள் நான் பார்த்த வீட்டு வேலைகள தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோக்கான கன்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் ஏன்னா இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்க லைக் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். லைக் கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோக்கான கன்டென்ட்டுக்கு வரலாம். ஏர்னிங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா போச்சு. பணம் தான் உலகத்தில் வாழ்க்கைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஆண் பெண் 2 பேருமே வந்து ஏர்ன் பண்ணாதான் அந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியும். ஃப்யூச்சருக்கு தேவையானதையும் நம்ம செஞ்சு வைக்க முடியுங்கிறதுக்காக எல்லாருமே ஓடிட்டு தான் இருக்கோம். அதில் எல்லா லேடிஸும் வந்து ஏர்ன் பண்ணுறாங்களான்னா கண்டிப்பாக வந்து இல்லை. சில பேர் வந்து வீட்டு சூழ்நிலையால் வெளியில் போக முடியாமல் இருக்கும். குழந்தைங்கள பார்த்துக்கணும், வளர்க்கணும், அவங்கள வந்து பார்த்துக்க ஆள் இல்லை. அந்த காரணத்துக்காக வந்து ஏர்ன் பண்ண போக முடியாமல் இருக்கும். ஆனால் ஆசையும் இருக்கும் ஏர்ன் பண்ணணுங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்கலாம் நிறைய வீட்டில இருந்தே வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பேசிக்காக எல்லாருமே வந்து சூஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா டெய்லரிங் தான். உங்களுக்கு டெய்லரிங்கில் பேசிக்காக வந்து தெரியும்னாலே நீங்கள் வந்து மிஷின் வந்து வீட்டிலேயே வாங்கி போட்டு சாரிக்கு முந்தானை அடித்து கொடுக்கறது, கிழிஞ்ச துணிகளை தச்சு கொடுக்கறது, இதுலேயே கொஞ்சம் வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். அப்போ வந்து பேசிக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அடுத்து நம்மளுக்கு வந்து நிறைய கற்றுக்கணும்னு தோணும். அதுக்கப்புறம் வந்து டெய்லரிங் கிளாஸ் கூட வந்து போகலாம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்களா ஒரு டயத்தை வந்து உருவாக்கிக்கோங்க. டைம் இல்லைங்கிற மாதிரி சொல்ல வேணாம். ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்ன்னு சொல்லி வெளியில் போய் வந்து டெய்லரிங் கிளாஸ் போகலாம். ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலே போதும், நம்மளுக்கான வருமானம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். சாதாரண ப்ளவுஸ் மட்டும் இல்லைங்க, ஆரி ஒர்க்கெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி பழகிட்டோம்னா இன்னுமே அதில் நிறையவே வந்து ஏர்ன் பண்ணலாம். அடுத்ததாக ஓரளவு நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டியூஷன் எடுக்கலாம். டியூஷன் வந்து பெரிய பெரிய கிளாஸ்க்கு எடுக்க முடியலனா கூட பேசிக்காக வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கான டியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டியூஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் டியூஷன் ஒரு 2 ஹவர்ஸ் எடுத்தாலே போதும் தான் நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அதுவுமே நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஏர்னிங் தான். அடுத்ததாக இப்போல்லாம் வந்து புதுசாக வந்து ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டுருக்குது. ஒர்க்கிங் உமனுக்கெல்லாம் வந்து அவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டா போதும். நம்ம வந்து தேவையான அவங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வந்து தேவையோ அதை வந்து சாப் பண்ணி கொடுக்கலாம். கீரை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கலாம், வெங்காயம் சாப் பண்ணி கொடுக்கலாம், பூண்டு சாப் பண்ணி வச்சிடலாம். தேவைய ஆர்டர் படி வந்து அதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை கூட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து காய்கறிகளை வந்து சாப் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான இட்லி மாவு, தோசை மாவு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு அவங்கள வந்து வீட்டிலேயே கூட நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போக சொல்லலாம். இதுவுமே வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இது எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பக்கத்தில் இருக்கவங்க, அதுக்கப்புறம் அடுத்த தெரு, இந்த மாதிரி ஒர்க்கிங் விமனாக வந்து கவர் பண்ணி அவங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுத்தாலே போதும். அடுத்தடுத்து அதை வந்து ஆர்டர் பேஸில் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதுவும் வந்து வெளியில் போய் செய்யணும் அவசியமே இல்லை. வீட்டில் இருந்தே நம்ம வீட்டில் இருந்தே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை ஆர்டர் படி செஞ்சு கொடுக்கலாம். இல்லை குக்கிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட அவங்க வந்து சமையலாகவே நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் கூட வீட்டில் இருந்தே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சமையலே செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ட்ரிக்கில், அதாவது இப்போ இருக்க ட்ரெண்டு படி சிறுதானியம் அது இதுன்னு சொல்லி செஞ்சு கொடுத்தாலே போதும். அது அவங்களுக்கு வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அடுத்ததாக நீங்கள் வந்து மசாலாலாம் நல்லா வந்து ரெடி பண்ணுவீங்க. அதாவது குழம்பு மசால், மட்டன் மசால், சிக்கன் மசால், இட்லி பொடி இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுவீங்க அப்படின்னா அதவே வந்து வீட்டில் வந்து பேக்கெட் போட்டு வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஆரம்பத்தில் வந்து நிறையவே வந்து நம்ம வந்து போட வேணாம். சாம்பிளுக்காக 2-3 பேக்கெட்டை வந்து நம்ம போட்டு வச்சு அதை வந்து சேல்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக குவாலிட்டி டேஸ்ட்லாம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து நம்மளோட பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஆர்னமெண்ட்ஸ். சில பேருக்கு வந்து அந்த பாசி எல்லாம் வாங்கி கோர்த்து டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸில் வந்து நம்ம வந்து மேக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து யூடியூப் வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பாசி, முத்து ஐட்டங்கள்லாம் வாங்கி நான் இந்த நரம்புன்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி நம்ம கோர்த்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். இப்போல்லாம் எல்லாமே அதிகமாக வந்து
சாரீக்கு மேட்சா, சுடிதார்ஸ்க்கு மேட்சா, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வந்து எல்லாமே வந்து வியர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அத வந்து கொஞ்சம் கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா அதுலயும் வந்து ஏர்ன் பண்ணலாம். அடுத்ததா சில பேருக்கு வந்து நெறைய வந்து ஆர்ட் ஒர்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏதாவது வந்து அந்த வேஸ்ட்ட வச்சு ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் மாரி நெறைய வந்து வேஸ்ட் ஆகுற பொருள வச்சே நெறைய வந்து ஹோம் டெக்கர் பீசஸ் மாரி ரெடி பண்ணுவாங்க. அத ரெடி பண்ணி நம்ம வீட்லயே வந்து ஹேங் பண்றது, அப்புறம் ஏதாவது வந்து கொஞ்சம் நல்ல பிக்சர்ஸ வந்து ட்ரா பண்ணி, அத வந்து ஃப்ரேம் போட்டு வைக்கிறது, இந்த மாரி வேலைகள்லாம் வந்து நம்ம வீட்டளவுல வந்து பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதையே வந்து ஒரு பிசினஸா நம்ம வந்து மாத்திக்கலாம். எந்த பிசினஸ் பண்றதா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டு பக்கத்துல அளவு வந்து சொல்லி வைக்கணும். அடுத்து வந்து அடுத்த தெரு. இந்த மாரி சொன்னாலே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட், டிராயிங் இந்த மாரி இத வச்சு நம்ம ஹோம் டெக்கர் பீஸ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் ஏதாவது டவுட்னா கூட அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்னா கூட நெறைய வந்து YouTubeலயே வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்து ஆர்ட் ஒர்க்க நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே நல்லா வந்து ஒரு ஏர்னிங்கா தான் இருக்கும். இப்பலாம் நெறைய பேர் வந்து ஹோம் டெக்கர் ஐட்டங்கள வந்து வாங்கி வீட்ல வந்து ஹேங் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தாட் இருக்குது. ஸோ இதுவுமே நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததா ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் வந்து உங்களுக்கு நெறைய வந்து செய்ய தெரியும் அப்படின்னா, அத வந்து நம்ம ரெடி பண்ணி அதையும் வந்து சேல்ஸ் பண்ணலாம். பாக்கெட் போட்டு வைக்கிறது, அப்படி இல்லன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த சூடா பணியாரம், பயறு வேக வச்சு குடுக்குறது, இந்த மாதிரி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ வந்து ரெடி பண்ணி நீங்க வந்து வீட்லயே வந்து எங்க வீட்ல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வெளியில சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாலோ, இல்ல ஒரு போர்டு மாரி வச்சுட்டாலோ கூட கண்டிப்பா வந்து அத ட்ரை பண்ணி பார்ப்போம்ங்கிறதுனால வாங்குவாங்க. இந்த இது வந்து குழந்தைங்கள இம்ப்ரெஸ் பண்ணாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. இதெல்லாம் வெளி வேலைகளுக்கு நம்மளால போக முடியாது. வீட்டு சூழ்நிலை அப்படி. குழந்தைங்கள பார்த்துக்கணும், இல்ல வயசானவங்கள பார்த்துக்க வேண்டியது இருக்குது. ஆனாலும் ஏர்ன் பண்ணணுங்கிற ஆசை இருக்கும். ஸோ அந்த மாரி உள்ளவங்களுக்கு இந்த மாரி டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்து யூஸ் ஆகும். இல்ல வெளி வேலைகளுக்கு போக ஆசை இருக்குது. ஆனா நெறைய படிக்கல. கொஞ்சம் நம்ம பார்க்குற வேலை கொஞ்சம் வந்து நீட்டாவும் இருக்கணும். அந்த மாரி திங்க் பண்ணீங்கன்னா, கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து படிங்க. கண்டிப்பா இப்பலாம் எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா ஆயிப்போச்சு. ஒவ்வொரு கடையிலயும் வந்து கம்ப்யூட்டர் இல்லாம வந்து இருக்கிறதே இல்ல. ஸோ அத படிச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் ஏர்ன் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு, இதெல்லாம் கண்டிப்பா வந்து வொர்க் அவுட் ஆகும். இத தவிர்த்து எனக்கு ஏர்னிங்லாம் பெரிய விஷயமே இல்ல. வீட்லயே வந்து போதுமான அளவு ஏர்னிங்ஸ் வந்து வருது அப்படி இன்கம் எல்லாம் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு திங்க் பண்றவங்க, கண்டிப்பா வந்து வீட்லயே வந்து சும்மா மட்டும் இருக்காதீங்க. எதையாவது வந்து கத்துக்கிட்டே இருங்க. இப்பலாம் வீடியோஸ்லாம் நெறைய இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா வேற லாங்குவேஜ் லேர்ன் பண்ணலாம். டிராயிங்க வந்து வரைஞ்சு கத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதையாவது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, கண்டிப்பா நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து உருவாகும். இல்ல அப்படி விட்டுட்டு இதெல்லாம் தேவையில்ல, நம்மளுக்கு எதுக்கு டைம் பாஸ் பண்ணா போதும் அப்படிங்கிற தாட் வந்துருச்சு அப்படின்னா, காலப்போக்குல நம்மளுக்கே நம்ம மேல ஒரு வெறுப்பு வர மாரி, என்னடா வெளியில மத்தவங்கலாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து கில்ட்டியாவே மாறிரும். ஏர்னிங் தேவையில்ல, ஹோம் மேக்கராவே இருந்தா போதும் அப்படிங்கிற மாரி காலப்போக்குல உங்களையே நீங்க ஒரு வட்டத்துக்குள்ள அடக்கி வைக்க வேணாம். நெறைய விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கங்க. நெறைய விஷயங்கள வந்து கத்துக்கங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் நல்லாவே அப்டேட்டா இருங்க. நெறைய நியூஸ வந்து மொபைல்லயே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்குள்ளேயே நீங்களே ஒரு வட்டம் போட்டு உங்கள வந்து முடக்கிட்டீங்கன்னா, அது இப்ப உங்களுக்கு வந்து பெருசா தெரியாது. போக போக ஃபியூச்சர்ல அது உங்களையே வந்து நீங்க வெறுக்கிற மாரி ஆயிரும். பட் ரியலிஸ்டிக்கா ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். கண்டிப்பா ஏர்னிங்கிறது லேடீஸ்க்கு வந்து வேணும். அது நம்மளுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டையும் தேடி வந்து குடுக்கும். நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவலையும் இன்கிரீஸ் பண்ணும். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோல உள்ள கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.